வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. நம்ம மாடி தோட்டத்தில் ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டில் நம்ம க்ரியேட் பண்ணது. பொதுவாக ஹை பட்ஜெட் ட்ரிப் இரிகேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப காஸ்ட்லியாகவும் ஒரு 20,000 30,000 வரைக்கும் சொல்லுவாங்க. பட் இது முழுக்க மாடி தோட்டத்துக்குன்னே க்ரியேட் பண்ண ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம். தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ட்ரிப் இரிகேஷனா என்னங்க? ட்ரிப் இரிகேஷனா ஒன்றும் இல்லைங்க, இது சொட்டு நீர் பாசனம்னு சொல்லுவாங்க தமிழில். இந்த ட்ரிப் இரிகேஷனில் நம்ம தண்ணியை டைரெக்டாக செடியோட வேர்களுக்கு விடுவோம். இந்த மாதிரி செடியோட வேர்களுக்கு ட்ராப் பை ட்ராப்பாக விடும்போது பார்த்திங்கன்னா செடி நல்லா விகரஸாக வரும். அது இல்லாமல் களைகள் மற்றும் தண்ணி மிச்சமாகும். இந்த ட்ரிப் இரிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரிப் இரிகேஷன் பொதுவாக ரொம்ப காஸ்ட்லியாக தான் நம்மளுக்கு பண்ணி கொடுப்பாங்க. இந்த மெத்தடில் நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சிக்கனமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ட்ரிப் இரிகேஷனை நான் எப்போ கொண்டு வருவேன்னா சம்மர் டைமில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். பட் இந்த டைம் நான் திரும்பியும் கொண்டு வந்துட்டேன். ஏன்னா நம்மள்ட்ட இந்த டெக்னாலஜி எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான அடிப்படை பார்த்திங்கன்னா அந்த பைப்புங்க, இந்த கருப்பு கலரில் பைப் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ட்ரிப்பு பைப் தாங்க. இந்த ட்ரிப்பு பைப் மட்டும் நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ட்ரிப்போட பைப் விலை என்னென்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி போடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எமிட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த எமிட்டர்ஸோட வேலை என்னென்னா நம்மளுக்கு அந்த சொட்டு நீர் பார்த்திங்கன்னா கரெக்டாக செடியோட வேர்களுக்கு கரெக்டாக கொண்டு போய் சேர்க்குறது தான் அந்த எமிட்டர்ஸோட வேலை. இந்த எமிட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் எமிட்டர்ஸ் பார்த்திங்கன்னா 42 ரூபா இல்லை 50 ரூபாக்குள்ளே சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 50லேருந்து 100 ஒரு ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டத்துக்கு நார்மலாக வேணும். அது தடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி குளுக்கோஸில் யூஸ் பண்ணுற டியூப் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 டேங்க் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு டேங்க் பார்த்திங்கன்னா வீடுக்கு, ஒரு டேங்க் பார்த்திங்கன்னா ட்ரிப்புக்கு. இந்த மாதிரி டேங்க்கு கூட நம்ம எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு எனக்கு டேங்க் வைக்கக்கூடிய இது கெப்பாசிட்டி இல்லை, அப்படி இல்லைனா நீங்கள் இதிலே அதாவது தண்ணி நம்மளுக்கு யூஸ் பண்ணுற டேங்க்லேயே நம்ம ட்ரிப் எடுத்துக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்மியான தண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம், அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சரிசமமாக சொட்டு நீர் பாய அமைஞ்சிருச்சு. இது எப்படி பாயுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே நம்ம லாக் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் கரெக்டான அளவில் ப்ரெஷரில் கரெக்டாக எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ட்ராப் வருது. இதுக்கப்புறமா நம்ம ஒரு பிளான்ட்டுக்கு எவ்வளோ ட்ராப்ஸ் கொட்டுறதுன்னு நம்ம ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன இருந்துச்சுன்னா, இப்போது இந்த காற்றடிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த கீழே இருக்கிற அந்த எமிட்டர்ஸோட கீழே அந்த ட்ரிப் சொட்டுக்குரிய அந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா ஆட ஆரம்பிச்சிருச்சு. அது தடுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, நல்லா கீழே ஒரு நம்ம கிளிப்பு மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கிளிப்பு நல்லா அந்த க்ரோயர் பேக்ஸில் கரெக்டாக போட்டு விட்டும் போது கரெக்டாக பக்காவாக வந்துருச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக ட்ரிப்பில் அதாவது சொட்டு நீர் கரெக்டாக பாய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம அந்த வால்வை லூஸ் பண்ணி விட்டோன்னா நல்லா ஸ்பீடாக வருது பாருங்கள். இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக வரும். இது நம்ம அந்த கண்ட்ரோல் சொல்கிறோம் பார்த்திங்களா, இந்த பாருங்கள் அந்த வெள்ளை கலர் பகுதி, அதில் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பொதுவாக இந்த ட்ரிப் இரிகேஷனுக்கு ப்ரெஷர்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ப்ரெஷர்லாம் எதுவும் நம்மளுக்கு இது தேவையில்லை. இந்த மாதிரி எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டீங்கன்னா எல்லாருக்குமே சரிசமமாக ப்ரெஷர் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒன்று பிடிங்கி பார்த்தாலுமே நல்லா சூப்பராக வரும். இப்போது அந்த எமிட்டர்ஸ்னு சொன்னால அந்த குளுக்கோஸில் யூஸ் பண்ணுற டியூப் பார்த்திங்கன்னா நான் எவ்வளோதுக்கு வாங்கினேன், 5 ரூபாய்க்கு வாங்கினேன். ஆல்ரெடி நம்மளுக்கு எக்ஸ்பிரி ஆன இந்த மாதிரி டியூப் மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்குங்க. மெடிக்கல் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 100 ஒரு 200 உங்களுக்கு தந்துடுவாங்க. அதை நம்ம கம்மி ரேட்டுக்கு வாங்கிக்கலாங்க. இந்த மாதிரி நான் வாங்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம அந்த எமிட்டர்ஸ் ஒரிஜினல் வாங்குறது கொஞ்சம் தவிர்க்கலாம். இந்த மாதிரி நம்ம டியூப்பை டேரெக்டாக செடியோட வேர்களுக்கு கொடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம என்னென்ன செடிக்கு எவ்வளோ ட்ராப் வைக்கணும் நம்ம ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பொதுவாக நம்ம ட்ரிப் இரிகேஷனுக்கு ப்ரெஷரை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் சொல்லுவாங்க. இதுக்கு ப்ரெஷர்லாம் தேவையில்லை. நம்ம நார்மலாக இந்த குளுக்கோஸோட டியூப் வச்சு நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் உங்களுக்கு கண்டு முன்னாடியே தெரியும், எவ்வளோ ட்ராப் நம்ம விடணும்னு எல்லாம் பக்காவாக தெரியும். மேலே பார்த்திங்கன்னா அந்த பிளாக் கலரில் இருக்கிற டியூப் பார்த்திங்கன்னா அதில் வாட்ரு கரெக்டாக போய்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு பிரச்சனையே இருக்காது. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த எமிட்டர்ஸ்லேயே காட்டி கொடுத்துரும். அதனால் நம்மளுக்கு இதில் ப்ரெஷர் பற்றி பிரச்சனையே இல்லை. நம்மளுக்கு தண்ணி கரெக்டாக அந்த டியூப்பில் போகிறது தான் ஃபுல்லாக பார்க்கணும். நீங்கள் ஒரு தடவை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக தண்ணி எல்லா இடத்துக்குமே சூப்பராக போகும். பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஸ்பீடாக வருது பாருங்கள். டைட் பண்ணோன்னே ஒன்று ஒன்றா வருது. இந்த மாதிரி நம்ம ப்ரெஷரை ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம்.
இதில் இந்த சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் வந்து ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மானிட்டர் பண்ணலாம். அதனால தான் இந்த சிஸ்டம் வந்து நான் உங்களுக்கு காட்டினேன். எல்லாத்துலேயுமே அதே மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சில இதில் வந்து நான் வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருப்பேன், சில இது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி இந்த ஒரு வரிசையில் நல்லா எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிட்டுருக்கு. அப்புறம் அந்த கடைசி வரிசையில் எல்லா செடிகளுக்கும் நம்ம ட்ரிப்பு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி ட்ரிப்பு வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செடியோட வேர்களுக்கு கரெக்டாக வந்து ட்ராப் பை ட்ராப்பாக போய் சேரும் போது நல்லா வந்து க்ரோத் வந்து விகரஸாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து நம்ம மண்வாசம் டெலகிராம்னு ஒரு சேனல் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். மண்வாசம்னு நீங்கள் டெலகிராமில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் பண்ணணுன்னா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா தயவுசெய்து நம்ம அந்த மண்வாசம் அந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி உங்களோட கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் என்னோடய ஐடியாவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து செடியோட வேர்களுக்கு கரெக்டாக அதோட வேரோட பகுதியில் வந்து கரெக்டாக வந்து ஒரு ஹோல் போட்டு வச்சிட்டிங்கன்னா போதும். நம்ம ஒரு செடிக்கும் கரெக்டாக நம்ம வாட்டரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தாங்க நான் வந்து ஃபுல்லாக நம்ம மாடி தோட்டத்துக்கு ட்ரிப் இரிகேஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்புறம் யாராச்சும் இந்த மாதிரி மாடி தோட்டத்துக்கு ட்ரிப் இரிகேஷன் போடணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.